ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 32ஆம் அத்தியாயம் ஜேஷ்ட பஞ்சக சடங்கு. ஜைமினி முனிவர் கூறினார், இனிமேல் தெற்கு நோக்கிய தெய்வங்களை தரிசிக்கும் செயல்முறையை நான் விவரிக்கிறேன். இதில் குதிரை பலியின் பலன் ஒவ்வொரு அடியிலும் பெறப்படுகிறது. எனவே பக்தர் இறைவனை பல்வேறு வகையான தெய்வீக உணவுகள் மற்றும் காணிக்கைகள் மற்றும் சேவைகளுடன் வாசனை திரவியங்கள் மற்றும் மாலைகளுடன் வணங்க வேண்டும். பக்தர் பலதேவர், ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் தேவி சுபத்ரையை பாடல்கள், நடனங்கள் போன்ற பல்வேறு காணிக்கைகள் மற்றும் சேவைகளுடன் நம்பிக்கையுடன் கூடிய பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளுடன் வணங்க வேண்டும். சிறந்த பிராமணர்களை வஸ்திரங்கள், சந்தன குச்சிகள், மாலைகள் போன்றவற்றால் கௌரவிக்க வேண்டும். அதேபோல் பிராமணர்கள், பக்தர்கள் மற்றும் சிறந்த பாகவதர்கள், இறைவனை பின்பற்றுபவர்கள் மற்றும் பக்தர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு அந்த தெய்வங்களை தெற்கு நோக்கி ஊர்வலமாக அழைத்து செல்ல வேண்டும். ஸ்ரீஹரியின் முந்தைய வாழ்க்கை போலவே ஒரு பெரிய விழா கொண்டாடப்பட வேண்டும். ஸ்ரீஹரி தேவி சுபத்ரையுடன் தெற்கு நோக்கி முன்னேறுவதை காண்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. உலக இருப்பை அளிப்பவரான ஸ்ரீஹரியை தெற்கு நோக்கியும் முன்னோக்கி செல்வதை காண்பதற்காக பிரபஞ்சத்தின் ஐயாவின் துறவு முடிந்த பிறகும் துறவுக்காக வரும் தேவர்கள் வானத்தில் கூட்டமாக ஒன்று கூடியிருப்பார்கள். இறைவனை தெற்கு நோக்கியும் முன்னோக்கியும் பார்ப்பவர் தர்மம் குறித்த ஆய்வு கட்டுரைகளில் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து சடங்குகளின் பலனையும் அடைகிறார். முரணின் எதிரியான இறைவன் துறவு செய்த பிறகு தெற்கு நோக்கி முன்னேறி செல்வதை காண்பவன் துறவு செய்ததிலிருந்து கிடைக்கும் முழு புண்ணியத்தையும் பெறுகிறான். பலதேவர் மற்றும் சுபத்ரையுடன் இறைவனுக்கு நீராஜன சடங்கை, அதாவது கடவுளின் சிலைக்கு முன்னால் விளக்குகளை அசைத்தல் செய்து அவர்களை மாளிகைக்குள் நுழைய செய்த பிறகு யாரும் தெய்வங்களை பார்க்கவே மாட்டார்கள். இது ஏற்கனவே நான் விரிவாக கூறியது. பிராமணர்களே, முனிவர்கள் கேட்டார்கள், புனிதமான பகவானே, அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரே, தாங்கள் முன்பு கூறியதை எங்களிடம் கூறுங்கள். ஒருவர் ஜிஷ்டாஸ்தானத்தை காண்பதன் மூலம் எப்போதும் பலனை அடைகிறார். ஜைமினி முனிவர் கூறினார், ஜிஷ்டா பஞ்சகா என்ற புனித சடங்கை நான் தங்களுக்கு கூறுகிறேன். வேத நூல்களில் தேர்ச்சி பெற்ற முனிவர்களால் இதைவிட பெரியது எதுவும் பேசப்படவில்லை. ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விரதங்களில் இது மிகச்சிறந்த ஒன்றாகும். இது ஆரம்பத்தில் பரமேஸ்வரியின் பிரம்மத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மதேவர் இதனை கூறியுள்ளார். இது அனைத்து முக்கியமான விரதங்களிலும் மிக பெரியது என்பதால் இது ஜேஷ்ட பஞ்சகம் என்று நன்கு அறியப்படுகிறது. கடல் மிகுந்த நன்மையை அளிப்பவர். இறைவன் எப்போதும் மிகுந்த நன்மையையே அளிப்பவர். ஒரு வருடம் இறைவனை காணும் புண்ணியம் மஞ்சகத்திடமிருந்து மஞ்சம் மட்டுமே பெறப்படுகிறது. மஞ்சகத்திடமிருந்து பெற வேண்டியது மகா ஜேஷ்டையில் பெறப்படுகிறது. பிராமணர்களே, நான் முன்பு குறிப்பிட்டது என்னவென்றால், புனித நீராடலை காண்பதன் மூலம் கிடைக்கும் பலனை மகா ஜேஷ்டியிலேயே ஒருவர் முழுமையாக பெறுகிறார். அதில் எந்த ஐயமும் இல்லை. முனிவர்கள் கூறினார்கள், புனித நீராடல் மிகுந்த பலனை தரும். மகா ஜேஷ்டியை எங்களுக்கு நினைவு கூறுங்கள். புனித பிராமணரை, அதை பற்றிய நமது ஆர்வம் மிகவும் பெரியது. ஜைமினி முனிவர் கூறினார், ஜேஷ்ட மாதத்தின் 15ஆம் நாள் பிரகாசமான பாதியில், அதாவது முழு நிலவு நாளில் வியாழக்கிழமையுடன் இணைந்து, அதேபோல் சந்திரனும் வியாழனும் ஜேஷ்ட விண்மீனில் ஒரே பகுதியை ஆக்கிரமித்து இந்த அனைத்து வானியல் சேர்க்கைகளும் இருக்கும்போது அது மகா ஜேஷ்டி என்று அழைக்கப்படுகிறது. இது அனைத்து பாவங்களையும் அளிக்கும். அனைத்து புனித தலங்கள், அனைத்து தீர்த்தங்கள், 7 பெருங்கடல்கள், யாகங்கள், மகாதானங்களின் குழு, மகாதானங்கள், தவங்கள், 18 வகையான வித்தியைகள், பல்வேறு வகையான புனித சடங்குகள், சாந்தி செய்தல், தீமையை தவிர்ப்பதற்கான பிராயச்சித்த சடங்கு மற்றும் பௌஷ்டிகா நலத்தை ஊக்குவிக்கும் சடங்கு மற்றும் சாங்கியா மற்றும் யோகா தத்துவ அமைப்புகள் ஆகியவற்றின் புனித சடங்குகள், இவை அனைத்தும் கூட்டாக புனித ஸ்தலமான ஸ்ரீ புருஷோத்தமத்திற்கு செல்கின்றன. புனித ஸ்தலத்திற்கு செல்பவர்களில் ஒவ்வொருவரிடமும் அவர்கள் ஒரு குழுவாக செல்கிறார்கள். ஜேஷ்ட மாதத்தில் புனித ஸ்தலத்தை காண யாருக்கு அதிர்ஷ்டம்?
சேவைகளை செய்ய வேண்டும். நாம் மகா ஜேஷ்டியில் உள்ள புனித ஸ்தலத்தில் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு நுழைவோம். வானியல் சேர்க்கையின் அந்த மகத்தான காலத்தில் அவர்கள் இறைவனின் சிறந்த புனித ஸ்தலத்திற்கு செல்கிறார்கள். மகா ஜேஷ்டி மிகவும் புனிதமானது. அது இறைவனின் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. வழிபடுவதன் மூலம் தேவர்களின் இறைவனாகிய கருணை கடலான அந்த நாளில் அவர் நீராடப்படுவதை காண்பதன் மூலம் ஒருவர் பாவங்களின் திரள்களிலிருந்து அல்லது பாவங்களின் உரையிலிருந்து விடுபடுகிறார். இனிமேல் ஜேஷ்ட பஞ்சகத்தின் புனித சடங்கை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அதேபோல் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் பெறக்கூடிய பல்வேறு நன்மைகளையும் நான் தங்களுக்கு கூறுகிறேன். பக்தன் அதிகாலையில் உத்தரவுகளின்படி நீராடிய பிறகு 10வது நாளில் தவம் செய்ய வேண்டும். பின்னர் அவர் ஒரு முன்னணி பிராமணரான ஸ்ரீ வைஷ்ணவரை தனது குருவாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த சிறந்த விரதத்தில் அவர் ஒரு தூய சங்கல்பத்தை இவ்வாறு எடுக்க வேண்டும். தேவர்களின் பிரபுவே, பிரபஞ்சத்தின் பிரபுவே, இன்று முதல் அந்த மகா ஜேஷ்டி நாள் வரை பக்தரை உலக இருப்பு என்ற பெருங்கடலை கடந்து அழைத்து செல்லும் பிரபுவே, கேசவரே, தங்களை பிரியப்படுத்துவதற்காக நான் புனித சடங்குகளை கடைபிடிப்பேன். அனைத்து தீர்த்தங்களிலும் புனித ஸ்நானம் செய்யப்படும். தினமும் விரதங்களும் உணவளிக்கும். உங்கள் 5 வடிவங்களில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது ஒவ்வொரு நாளும் வணங்க வேண்டும். பகவானே, 3 சந்தியா காலங்களிலும், அதாவது காலை, நண்பகல் மற்றும் அந்தி பொழுது, ஒவ்வொரு நாளும் கடவுளே, பகவானே, இந்த புனித அனுஷ்டானம் உங்கள் அருளால் வெற்றிகரமாக முடிவடையட்டும். அதன் பிறகு அவர் 5 தீர்த்தங்களில் நீராடி வீடு திரும்ப வேண்டும். தரையில் அவர் 8 இதழ்கள் கொண்ட தாமரையின் மறைபொருள் வரைபடத்தை பெரிய கார்ப்புடன் வரைய வேண்டும். அதன் நடுவில் தீர்த்தங்களிலிருந்து தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பானையை வைக்க வேண்டும். அதில் பழங்கள் மற்றும் சந்தன குழம்பு இருக்க வேண்டும். அதன் மேலே ஒரு செப்பு பாத்திரம் வைக்கப்பட வேண்டும். பச்சை அரிசி தானியங்களால் நிரப்பப்பட்ட ஒரு பானை இருக்க வேண்டும். அதை சுற்றி ஒரு துணியை சுற்றி வைக்க வேண்டும். தங்கத்தால் செய்யப்பட்ட மதுசூதனரின் சிலையை அதில் வைக்க வேண்டும். இறைவனின் அவயவங்கள் மங்களகரமானதாகவும் அற்புதமாகவும் இருக்க வேண்டும். அது அமைதியாகவும் இருக்க வேண்டும். இடது புறத்தில் ஸ்ரீயின் சிலை அதனுடன் இருக்க வேண்டும். வலது புறத்தில் கருடன் பின்னால் இருந்து இறைவனை தொடும் நிலையில் இருக்க வேண்டும். அவர் கையில் சங்கம் ஏந்தியுள்ளார். சக்கரம் மேலே ஏந்தப்பட்டுள்ளது. இறைவன் ஒரு தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். பிராமணர்களே, பக்தர் அல்லது அவரது குரு அனைத்து பிரசாதங்கள் மற்றும் சேவைகளுடன் இறைவனை வணங்க வேண்டும். அவர் நீல தாமரைகளின் மாலையை இறைவனுக்கு பக்தியுடன் சமர்ப்பிக்க வேண்டும். 10ஆம் நாளில் இவ்வாறு வழிபாடு செய்யப்பட்டால் அது 10 கோடி பாவங்களை அழிக்க உதவும். பய பக்தியுடன் கைகளை இணைத்து இந்த மந்திரத்தை மீண்டும் ஜெபிக்க வேண்டும். தேவர்களின் தலைவரே, மதுவை அளித்தவரே, தேவி மாதவியின் மையல் நாயகரே, உமக்கு வணக்கம். கருணை கடலே, என்னை காப்பாற்றுங்கள். நான் உலக இருப்பு என்ற கடலில் விழுந்து விட்டேன். 11ஆம் நாளில் பக்தர் 4 கைகளை கொண்ட நாராயணரை வணங்க வேண்டும். அவர் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஏந்தியுள்ளார். அவர் தாமரையில் நிலை நிறுத்தப்பட்ட 5 தங்க நாணயங்களால் அல்லது அதன் பாதியால் ஆனது. அவர் தாமரை மாலையால் இறைவனை வணங்க வேண்டும். நெய்வேத்தியம் பால் பாயசம், சர்க்கரை மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். பல்வேறு வகையான நெய்வேத்தியங்களை சமர்ப்பித்த பிறகு பக்தர் மகிழ்ச்சியுடன் ஜெபிக்க வேண்டும். நாராயணரே, தமக்கு வணக்கம். கடவுளே, பக்தர்களை உலக இருப்பு என்ற கடலை கடந்து அழைத்து செல்லும் தாமரை கண்களை உடையவரே, தங்களிடம் அடைக்கலம் தேடுபவர்களிடம் அன்பாக இருக்கும் என்னை காப்பாற்றுங்கள். வழிபடப்படும் இறைவன் 11 உறுப்புகளால் மனம் மற்றும் 10 தொடர்பு மற்றும் அறிவு உறுப்புகள் செய்யப்பட்டு எந்த தொடக்கமும் இல்லாமல் பிறப்புகளில் குவிந்துள்ள அந்த மோசமான பாவ குவியலையும் அழிப்பார்.
12வது நாளில் பக்தர் தங்கத்தால் செய்யப்பட்ட யக்ஞ வராகத்தை வணங்க வேண்டும். சந்தனம், அகல்லோச்சம் மற்றும் கற்பூரம் ஆகியவற்றை களிம்பாக பூசி சம்பக மலர்களால் ஆன மாலையை சமர்ப்பிக்க வேண்டும். நைவேத்தியமான புதிய வெண்ணெய் மற்றும் பழங்களுடன் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களுடன் பல்வேறு வகையான இனிப்பு பண்டங்களை வழங்கிய பிறகு பக்தர் இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தை கூற வேண்டும். பிரளய கடலில் மூழ்கிய பூமியை தாங்கள் தூக்கி தாங்கினீர்கள். என்னை தூக்கும் அளவிற்கு தாங்கள் சக்தி வாய்ந்தவர் இல்லையா? நான் தங்கள் தாமரை போன்ற பாதங்களில் பணிந்து வணங்குகிறேன். ஆகையால் கோவிந்தரே, என்னை மீட்டு கொள்ளுங்கள். நான் துயரக் கடலில் மூழ்கிவிட்டேன். 1 ஆண்டு 12 மாதங்களை கொண்டது. 12ஆம் நாளில் வழிபடப்படும் இறைவன் ஆண்டு முழுவதும் செய்த பெரிய மற்றும் சிறிய பாவங்களையும் அதற்கு முந்தைய பிறப்புகளிலும் செய்த பெரிய மற்றும் சிறிய பாவங்களையும் அளிக்கிறார். 13ஆம் நாளில் மனிதன் சங்கம், சக்கரம் ஆகியவற்றை பிடித்து கொண்டு தாமரையின் மறை பொருளான வரைபடத்தில் விரல்களின் நிலைகளால் வரங்களையும் பயத்திலிருந்து விடுபடுதலையும் வழங்குபவராக பிரத்யும்னரை பக்தியுடன் வணங்க வேண்டும். பிரதி 4 தங்க நாணயங்களால் செய்யப்பட வேண்டும். பிரசாதம் மற்றும் சேவைகள் முன்பு குறிப்பிட்டது போல் இருக்க வேண்டும். மாலை அசோக மற்றும் பாடலி மலர்களை கொண்டதாகவும் முத்துக்களால் பதிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். நைவேத்தியம் சமைத்த அரிசி மற்றும் இனிமையான பழுத்த பழங்களை கொண்டிருக்க வேண்டும். நைவேத்தியம் வழங்கப்பட்ட பிறகு பக்தர் வணங்கி பய பக்தியுடன் கைகளை இணைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் உடலிலும் மனதிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். பகவானே, பிரத்யும்னரே, காம வடிவத்தை ஏற்று எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவரே, எங்கள் ஆசைகள் பலனளிக்கட்டும். ஆசைகளை பாதுகாப்பவரே, தமக்கு வணக்கம். 14ஆம் நாளில் பக்தர் தங்க நிற அம்சங்களுடன் கூடிய நரசிம்மரை வணங்க வேண்டும். அவர் மேனியுடன் புத்திசாலித்தனமானவர். மேலும் தனது மார்பு பகுதியில் நிலை நிறுத்தப்பட்ட லக்ஷ்மி தேவியால் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் தனது வாயை அகலமாக திறந்து வைத்துக்கொண்டு சத்தமாக சிரிக்கிறார். யோக பட்டு துணியில் தாமரை மலரின் மறை பொருளான வரைபடத்தில் அவர் நிலை நிறுத்தப்பட்டுள்ளார். இறைவன் கூர்மையான நகங்களை கொண்டவர். அவர் அனைத்து பேரிடர்களையும் விரட்டுபவர். அவர் அற்புதமான குணாதிசயங்களை கொண்டவர் மற்றும் 4 தங்க நாணயங்களால் ஆனவர். முன்பு போலவே பக்தர் மிகுந்த பக்தியுடன் அனைத்து காணிக்கைகள் மற்றும் சேவைகளுடன் இறைவனை வணங்க வேண்டும். ஜப மலர்கள், அதாவது சீன ரோஜா மலர் மற்றும் மல்லிகை மலர்களின் மாலைகளை சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் கரம் நிறைய மலர்களை பாதங்களில் தூவ வேண்டும். பின்னர் சுற்றம் மற்றும் வணக்கத்திற்கு பிறகு இறைவனிடம் பின்வருமாறு பிரார்த்தனை செய்யப்படும். எல்லா உலகங்களின் நலனுக்காக விருப்பத்துடன் நீங்கள் ஹிரண்யகசிபுவை கிழித்ததைப் போலவே வணங்கப்பட்டவுடன் என் பாவங்களின் தொகுப்பையும் அளிக்கவும். பகவான் நரசிம்மரை இவ்வாறு வேண்டிக் கொண்ட பிறகு ஒரு கைத்தடியை போல தரையில் விழுந்து வணங்கிய பிறகு பக்தர் 5 தினங்கள் நீடிக்கும் தனது விரதத்தை முடிக்க வேண்டும். பகலில் 5 விளக்குகளையும் இரவில் 5 விளக்குகளையும் அர்ப்பணிக்க வேண்டும். உணவளித்த பிறகு மிகுந்த நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் பிராமணர்களுக்கு 5 ஜோடி ஆடைகள், 5 குடைகள், 5 ஜோடி காலணிகள், புனித நூல்கள் மற்றும் 5 பழங்களுடன் 5 பானைகள் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். இரவில் விழித்திருந்து பாடல்களை பாடி பல்வேறு காணிக்கைகளை செலுத்துவதன் மூலமோ அல்லது புராணங்களை படிப்பதன் மூலமோ வாசுதேவரை சாந்தப்படுத்த வேண்டும். பௌர்ணமி நாளில் காலையில் அவர் நீராடிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணரிடம் செல்ல வேண்டும். பூசாரி பலதேவர் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் தேவி சுபத்ரையை விதிகளின்படி வணங்க வேண்டும். அவர் இறைவனின் ஸ்நானத்தை முறையாக செய்து அதையே காண வேண்டும். பின்னர் அவர் சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளபடி கடலில் மீண்டும் நீராடி இல்லம் திரும்ப வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உருவங்களை பானைகளில் வழிபடும் இடத்திற்கு மேற்கே உள்ளே ஒரு இடத்தில் புனித நெருப்பை மூட்ட வேண்டும். அங்கு மந்திரங்களை முறையாக ஊத வேண்டும். அங்கு அவர் கட்டளைகளின்படி நெருப்பை மூட்டி பின்னர் அந்த புனித நெருப்பில் அனைத்து சடங்குகளையும் அந்தந்த மந்திரங்களுடன் செய்ய வேண்டும். பெயர்களை பிரணவ முன்னொட்டுடன் உச்சரிக்க வேண்டும்.
மேலும் தேதி சொற்களை பின்னொட்டாக சேர்த்து நமஸ்காரம் அதாவது வணக்கம் என்ற வார்த்தையை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். ஹோம சடங்கின் போது தெய்வங்களின் மூல மந்திரம் இறுதியில் ஸ்வாஹா என்ற வார்த்தையுடன் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு தெய்வத்தையும் கருத்தில் கொண்டு கரு, நெய், ஆலமரத்தின் கிளைகள் மற்றும் பலாச மரத்தின் கிளைகள் ஆகியவற்றை கொண்டு ஹோமங்களை தனித்தனியாக செய்ய வேண்டும். பின்னர் 100 மலர்களை ஹோமத்திற்கு பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அதற்குரிய மலரை சமர்ப்பிக்க வேண்டும். பூர்ணாகுதியை அர்ப்பணித்த பிறகு பக்தர் பிரம்மதேவருக்கு யாகம் மற்றும் பிற சடங்குகளுக்கு தலைமை தாங்கும் பிராமணர் பணப்பரிசுகளை வழங்க வேண்டும். ஆசானுக்கு அவர் தங்கத்தையும் ஒரு பசுவையும் கொடுக்க வேண்டும். பசுவின் கொம்புகள் தங்கத்தால் மூடப்பட்டிருக்க வேண்டும். உடம்புகள் வெள்ளி மற்றும் துணை பொருள்களால் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஆசானை மகிழ்விக்கும் வகையில் மிகவும் மதிப்புமிக்க ஆடைகளை தானமாக வழங்க வேண்டும். பக்தர் அனைத்து துணை பொருள்களுடன் சிலைகளையும் கொடுக்க வேண்டும். பக்தர் பிராமணர்களுக்கு பால் புட்டுகளையும் சர்க்கரை மிட்டாய் மற்றும் நெய்யுடன் ஊட்ட வேண்டும். இந்த சிறந்த விரதம் ஜேஷ்ட பஞ்சகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனித சடங்கை பக்தியுடன் செய்வதன் மூலம் ஒரு மனிதன் துறவரத்தை காணும் பலனை பெறுகிறான். பிராமணர்களே, அவர் அதையே முழுமையாக பெறுகிறார். இதில் எந்த ஐயமும் இல்லை. இடையில் வரும் ஏகாதசி 11ஆம் நாள் நிர்ஜலா தண்ணீர் இல்லாதது, அதாவது அந்த நாளில் நீர் கூட அருந்தப்படுவதில்லை என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த நாளில் மட்டும் கட்டளைகளின்படி மற்றும் மிகுந்த பக்தியுடன் கடைபிடிக்கப்படும் விரதம் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் அனைத்து ஏகாதசிகளிலும் கடைபிடிக்கப்படும் விரதங்களுக்கு சமம். இந்த மகத்தான புனித சடங்கை செய்வதன் மூலம் ஒருவர் அனைத்து விரதங்களின் பலனை பெறுவார். அவர் எதை விரும்பினாலும் அவர் நிச்சயமாக அடைவார். 32ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.